பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த புது நாள் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் தேவனுக்கு கொடுப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எங்கேயாவது போகணும், ஒரு நாளும் நம்ம ஒரு வேலையானாலும் சரி, எந்த காரியங்களானாலும் சரி, நம்ம போகும்போது வரும்போது கர்த்தர் நம்மளோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம். ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த காரியம் நல்லபடியாக நடந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்கு, நல்ல காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது அது நல்லபடியாக நடந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? சந்தோஷமாக நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இன்றைக்கி போனேன், ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் என்னோட இருந்து எனக்கு அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லி. அதுபோல தான் நம்ம இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கல பாருங்கள். 1 17 அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். நீ போன இடமெல்லாம் உன்னுடனே இருந்து உன் சத்துருக்களையே எல்லாமே உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கிறேன் என்றார். பாருங்கள், தாவீதுக்கு சொல்கிறார் அவர், நீ போன இடமெல்லாம் உன்னோட நான் இருந்து உன் சத்துருக்களெல்லாம் நிர்மூலமாக்கிறேன். அதே போல் தான் நீங்களும் போகிற இடமெல்லாம் நீங்கள் நினைச்ச ஒவ்வொரு காரியங்களும், நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கும்போது, உங்கள் சத்துருக்களிலிருந்து விடுதலை உங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? அதுபோல் தான் தேவன் தாவீதுக்கு சொன்னது போல் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறாரு, நீ போகிற இடமெல்லாம் உன்னோட நான் இருக்கிறேன், உன் சத்துருக்களை நான் என்ன பண்ணுறேன், உன் முன்பாக நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி நிர்மூலமாக்குறேன்னு சொல்கிறார். அதுபோல் தான் இன்றைக்கி தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கார், இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன காரியத்துக்கு போகிறீங்களோ தெரியாது, ஆனால் எதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ தெரியாது, ஆனாலும் கண்டிப்பாக இன்றைக்கி என்ன பண்ணார், கர்த்தர் உங்களோட இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு சத்துருக்கள் இருந்து விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள், கர்த்தர் என்ன பண்ணார், உங்களோட இருக்கிறார். அதே தாவீதோடு இருந்த தேவன் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது இதில் பாருங்கள், ஆதியாகமம் 28:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட நீ இருந்து நீ போகின்ற இடமெல்லாம் உன்னையை காத்து இந்த தேசத்திற்கும் உன்னையை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கும் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்கிறார், யாக்கோபுக்கு தான் சொல்கிறார். சரிங்களா? அதே உன்னோட நீ போகிற மறுபடி நீ போகின்ற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு மறுபடி உன்னை திருப்பி நான் கொண்டு வருகிறேன்றார். அதுபோல் நீங்கள் போகிற அந்த இடங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, தேவன் உங்களை பாதுகாத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல சந்தோஷத்தோட சமாதானத்தோடு உங்களை தேவன் கொண்டு வருவார் அப்படின்றது சந்தேகம் கிடையாது. அதனால இந்த வசனத்தை நல்லா தியானித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், போங்க, ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் சரி, தாவீது போல் அறிக்கை செய்து கொண்டு போங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்க, எங்கள் முன்னாடி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உங்கள் பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீ சொன்னீர் ஆண்டவரே, தாவீதுக்கு சொன்னது போல், நீ போன இடமெல்லாம் உன்னோடனே இருந்து உன் சத்துருக்களை எல்லாமே உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கவேன்னு சொன்ன வசனத்தைப்படி கர்த்தாவே ஆண்டவரே, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் போகும்போது வரும்போது அவங்க தேவைகள் எல்லாம் நீ சந்திங்க கர்த்தாவே. அவங்க ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.